இப்போ நாமெல்லாம் தூங்கினா கனவு வரும், அதானே வரும். அப்பப்போ முருகப்பெருமான் வந்து போவான், நாம் அப்பப்போ வந்து போகிற மாதிரி. ஆனால் பெரும்பாலும் என்ன வருது, எல்லாம் கெட்ட கனவு தான், எல்லாம் எல்லாரும் தான், நான் உட்பட தான். பெரும்பாலும் என்ன கனவு வருது, கெட்ட கனவு வருது. ஆனால் அவங்க தூங்குனா என்ன வருமா? திருமூலர் சொல்றாரு பாருங்க, தூங்கி கண்டார் சிவலோகமும் தம்முள்ளே. சித்தர்கள் தூங்குறாங்கிறோமே, தூங்குவதுனா என்ன தெரியுங்களா? அட்டாங்க யோகம்னு சொல்லுவாங்க. இயமம், நியமம், ஆசனம், பிராணாயமம், பிரத்யாகாரம், தியானம், தாரணை, சமாதி. இந்த மூச்சை தேவையில்லாதெல்லாம் விளக்கிட்டு எதையெல்லாம் விளக்கணுமோ, எதையெல்லாம் கூட்டணுமோ அதையெல்லாம் கடைபிடித்து, பழக்க வழக்கங்களை கடைபிடிச்சு, ஆசனம் நம்ம நல்லா போடணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. சாதாரணமாக நம்ம உட்கார்றோம் இல்லையா, சாதாரணமாக காலை மடக்கி உட்கார்றது தான் சுகாசனம். அதுக்கு பேர் சுகாசனம். சுகமாக உட்கார்றது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படி உட்காந்துக்கலாம். பத்மாசனம்ங்கிறது மாற்றி மாற்றி காலை போட்டு உட்கார்றது. அப்படி ஆசனங்களை பழகி இந்த மூச்சை இயல்பாக நாம் பாருங்க இப்படி விடுவோம். கொஞ்ச நேரம், 1 மணி நேரம் 1 மணி நேரம் மாற்றி மாற்றி அந்த ஓட்டம் இருக்கும். இதை இடகலை பிங்கலைம்போம். ஆனால் சித்தர்கள் மட்டும்தான் பாருங்க இதை அப்படியே மடை மாற்றி பூரகம் உள்ள இழுப்பாங்க. நாம் இழுத்து வெளிவிட்டுருவோம். ஆனால் அருளாளர்கள் என்ன செய்வாங்க, சித்தர்கள் உள்ள அடக்கி கும்பிக்க செய்வாங்க. அப்படி வயிற்றுக்குள்ள அப்படி அடக்குவாங்க மூச்சை. அதுதான் கும்பகம். அப்படி மூச்சை அடக்க அடக்க என்ன ஆகும்னா, மூலாதாரத்தில் உயிர் சக்தி குண்டலினின்னு ஒன்று இருக்கும், பாம்பு வடிவில் அப்படியே சுற்றி கிடக்கும். அந்த மூச்சு அங்கே சூடேற சூடேற அது உயிர் பெற்று அப்படியே மேலே எழும்பும். அதான் உயிர் சக்தி.